ஹலோ! இன்னைக்கு டே 26. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆன்லைன்ல ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது நெறைய நேரங்கள்ல WhatsAppல ஆர்டர் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா Instagram மூலமா ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இப்படி நீங்க ஆர்டர் பண்ணும்போது, நீங்க பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். இப்ப நீங்க ஆன்லைன்ல ஏதாவது ப்ராடக்ட்ட பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோவ ஷேர் பண்ணிட்டு இதோட விலை எவ்வளவுன்னு கேட்பீங்க. இது எப்படி ஹிந்தியில கேட்கலாம் அப்படின்னா, "இஸ்கா தாம் க்யா ஹே?" அப்படின்னு கேட்கலாம். இப்ப ஒரு சில டைம் இந்த ப்ராடக்ட் அவைலபிள்ல இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அப்ப "யஹ் ப்ராடக்ட் அவைலபிள் ஹே க்யா?" அப்படின்னு கேட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா, "வேற கலர் இருக்கா?" அப்படின்னு கேட்பீங்க. அப்ப இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, "கோய் और கலர் ஹே க்யா?" அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்ப எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்ப இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, "முझे यह ப்ராடக்ட் சாஹியே" அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப நம்ம கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளான்னு கேட்போம். இது எப்படி ஹிந்தியில கேட்கலாம் அப்படின்னா, "கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் ஹே க்யா?" அப்படின்னு கேட்டுக்கலாம். அவங்க இருக்கு அப்படின்னாங்கன்னா, ஹான்னு சொல்வாங்க. இல்ல அப்படின்னா, நெஹி அப்படின்னு சொல்வாங்க. இப்போ ஒரு சில டைம் நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா, தனியா போடுவாங்க. அப்ப ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளவு அப்படிங்கிறத ஹிந்தியில ஷிப்பிங் சார்ஜ் கித்னா ஹே அப்படின்னு கேட்டுக்கலாம். ஒருவேளை அவங்க கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள்ல இல்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நம்ம அவங்களோட கூகுள் பே நம்பர் கேட்போம் பணம் அனுப்புறதுக்கு. ஸோ இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, உங்களோட கூகுள் பே நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஆப்கா கூகுள் பே நம்பர் சென்ட் कीजिए. நான் அதுல பணம் அனுப்புறேன். मैं उसमें पैसा भेजूँगा. ப்ராடக்ட் எத்தனை நாள்ல டிஸ்பேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ப்ராடக்ட் கித்தனா தின் மே டிஸ்பேட்ச் ஹோகா அப்படின்னு கேட்டுக்கலாம். ஒரு சில டைம் உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா அந்த ப்ராடக்ட் வேணுமா இருக்கும். அப்ப எனக்கு இம்மீடியட்டா ப்ராடக்ட் வேணும். சீக்கிரமா அனுப்புங்க அப்படிங்கிறத முझे இம்மீடியட்லி ப்ராடக்ட் சாஹியே ஜல்தி பேஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க பணம் அனுப்புனதுக்கு அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்ட ஷேர் பண்ணிட்டு, "நான் பணம் அனுப்பிட்டேன். அ வந்துருச்சான்னு செக் பண்ணி சொல்லுங்க" அப்படின்னு சொல்வீங்க. ஸோ, இப்ப நான் பணம் அனுப்பிட்டேன் அப்படிங்கிறத "मैंने पैसा भेजा" செக் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படிங்கிறத "செக் கர்கர் போலியே" அப்படின்னு சொல்லிக்கலாம். ப்ராடக்ட்ட ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்ப எனக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ஹிந்தியில முझे அட்ரஸ் சேஞ்ச் கர்னா ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். சில டைம் நீங்க ஆர்டர் பண்ணுனதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ட நீங்க கேன்சல் பண்ணணும்னு நினைப்பீங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு ஆர்டர கேன்சல் பண்ணணும். அப்ப முझे ஆர்டர் கேன்சல் கர்னா ஹே. எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க அப்படிங்கிறத முझे ரீஃபண்ட் தீஜியே அப்படின்னு கேட்டுக்கலாம். ப்ராடக்ட் வர்றதுக்கு லேட் ஆகுமா இருக்கும். அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருக்காதா இருக்கும். அப்ப இன்னும் எனக்கு ப்ராடக்ட் கிடைக்கல அப்படிங்கிறத அபி தக் முझे ப்ராடக்ட் மிலா நஹி அப்படின்னு சொல்லுங்க. ஏன் இவ்ளோ லேட் ஆகுது அப்படிங்கிறது क्यों इतना देर हो रहा है அப்படின்னு கேட்டுக்கலாம். பார்சல் டிஸ்பேட்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அப்ப பார்சல் டிஸ்பேட்ச் கர் தியா க்யா அப்படின்னு கேளுங்க. ட்ராக்கிங் நம்பர் சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத ட்ராக்கிங் நம்பர் சென்ட் கீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப உங்களுக்கு ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு ப்ராடக்ட் வந்துருச்சுன்னு சொல்வீங்கல்ல. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆ கயா அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னா, இது ஹிந்தியில ப்ராடக்ட் அச்சா ஹே அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறத முझे பசந்த் ஹேன்னு சொல்லுங்க. ஒரு சில நேரங்கள்ல வந்த ப்ராடக்ட் நல்லா இல்லையா இருக்கும். ஸோ இந்த இடத்துல 2 விஷயத்த பண்ணுவீங்க. 1 ரீப்ளேஸ்மென்ட் கேட்பீங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க. வேற ப்ராடக்ட் குடுங்கன்னு. இல்ல அப்படின்னா ரீஃபண்ட் கேட்பீங்க. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்ப ப்ராடக்ட் நல்லா இல்ல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராடக்ட் அச்சா நஹி ஹே, எக்ஸ்சேஞ்ச் கர்னா ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப நீங்க ரீஃபண்ட் கேட்டாலும் சரி, எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே அவங்க ப்ராடக்ட் ஓப்பன் வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொல்வாங்க. இது எப்படி ஹிந்தியில சொல்வாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் ஓப்பன் வீடியோ பேஜியே அப்படின்னு சொல்வாங்க.
அப்போ நீங்கள் அது ஓப்பன் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு வேறு ப்ராடக்ட் கொடுங்க அப்படிங்கிறத முझे कोई और ப்ராடக்ட் दीजिए அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ எத்தனை நாளில் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வரும் அப்படிங்கிறத கித்தனா தின் में ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் ஆயேங்கா அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்போ ஒரு வேளை ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு வேணான்னு நினச்சி எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ப்ராடக்ட் நல்லா இல்லை ரீஃபண்ட் கொடுங்க அப்படிங்கிறத ப்ராடக்ட் அச்சா நெஹி ஹே ரீஃபண்ட் தீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம அதே போல் ரீஃபண்ட் எத்தனை நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறத ஹிந்தியில் ரீஃபண்ட் கித்தனா தின் में மிலேங்கா அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்போ அவங்க சைட்லேருந்து ப்ராடக்ட்டுக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஹிந்தியில் சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ராடக்ட்க்கு ஃபீட்பேக் பேஜியே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு சில டைம் சொல்லுவோம், நான் ரிவ்யூ தரேன் அப்படின்னு. அப்போ மே ரிவ்யூ தூங்கா அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் ஆன்லைன்லையுமே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் என்னோடய கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.